வளர்க்குறேன். ஒரு 8 மாடு இருக்கு. வெள்ளாடு ஒரு 4 ஆடு இருக்கு. செம்மறி ஆடு ஒரு 5 ஆடு இருக்கு. கோழிகள் ஒரு 70 80 இருக்கு. கோழிகளை நான் வளர்க்குறது வித்தியாசமான முறை. மீன் குளம், குளத்து மேலே கொட்டகை, கொட்டகையில் கோழி. கோழியினுடைய புழுக்க இதில் கிடைக்கிற அமோனியா, அதாவது நைட்ரஜனை சாப்பிட்டு மீன் வளருது. நான் தான் ஒருங்கிணைந்த இயற்கை பண்ணைய வீராசாமி. நான் சீர்காழி பக்கம் இருக்கிற பனகாட்டங்குடிங்கிற கிராமத்திலேருந்து வந்திருக்கேன். உங்களுக்கு கூடுமான வரைக்கும் தெரியும். நானும் விதை திருவிழாவிலேருந்து வந்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஒரு விவசாயி, இயற்கை வழி விவசாயி, ஒருங்கிணைந்த பண்ணைய விவசாயி, குடும்ப பண்ணைய விவசாயி. ஆக நான் ஒரு இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபேமிலி ஃபார்மர். நான் கிட்டத்தட்ட 15 வகையான பண்ணையத்தை ஒரே காம்பவுண்டில் செய்கிறேன். மாடு வளர்க்குறேன். ஒரு 8 மாடு இருக்கு. வெள்ளாடு ஒரு 4 ஆடு இருக்கு. செம்மறி ஆடு ஒரு 5 ஆடு இருக்கு. கோழிகள் ஒரு 70 80 இருக்கு. கோழிகளை நான் வளர்க்குறது வித்தியாசமான முறை. மீன் குளம், குளத்து மேலே கொட்டகை, கொட்டகையில் கோழி. கோழியினுடைய புழுக்க இதில் கிடைக்கிற அமோனியா, அதாவது நைட்ரஜனை சாப்பிட்டு மீன் வளருது. மீன் நல்ல வளர்ச்சியை கொடுக்குது. மீன் வளர்ந்து மீன் அந்த குளத்து தண்ணியை வயலுக்கு இறைச்சி பயிர் நல்லா வளருது. இன்னைக்கு கூட ஒவ்வொரு வாரமும் நம்ம பண்ணையில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மீன் பிடிப்போம். இன்னைக்கு கூட 42 கிலோ மீன் பிடிச்சிட்டு தான் இங்கே வந்தேன். பிடிச்சி விற்பனை பண்ணிட்டு. ஏன்னா நம்ம பண்ணையில் வியாபாரிகளுக்கு எதையும் கொடுக்கறது இல்லை. நத்திங் ஃப்ரம் அவுட்டோர், வெளியிலேருந்து எதையும் வாங்க மாட்டேன். வியாபாரிகளுக்கு எதையும் விற்க மாட்டேன். டிபிசிக்கு போக மாட்டேன். விவசாய கடன் வாங்க மாட்டேன். பயிர் காப்பீடு செய்ய மாட்டேன். ஒன்று ரேஷன் 2 மாதத்துக்கு ஒரு தடவை வாங்குவேன். நிம்மதியான வாழ்க்கை. அவன்கிட்ட போய் நின்னா ஒரு தடவையில் எவனுமே எதையும் நமக்கு செய்து தர மாட்டான். அப்புறம் என்னத்துக்கங்க நம்ம பேரால் அவங்க சாப்பிட்றது தான் திட்டங்கள். அதனால் நான் அதுக்கெல்லாம் போகிறதில்லை. அதிகமாக செலவு இல்லை, அதனால் சிரமம் இல்லை. அதிகமாக செலவு பண்ணால் டார்கெட்டுன்னு ஒன்று வரணும், அதை தாண்டி சம்பாதிக்கணும். அதுக்கு எனக்கு அவசியம் இல்லை. டார்கெட்டே நம்மள்கிட்ட கிடையாது. அதிக செலவு இல்லை, வருமானம் கொஞ்சமாக இருந்தாலும் சந்தோஷம். அதுக்காக கொஞ்சமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது 3வது வாரம் இல்லையா? இந்த மாசத்துல 3வது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு, சரிதாங்களா? ஆமாம், 20ஆம் தேதி 3வது ஞாயிற்றுக்கிழமை. முதல் ஞாயிற்றுக்கிழமை 36 கிலோ மீன் பிடிச்சோம். போன ஞாயிற்றுக்கிழமை 44 கிலோ பிடிச்சோம். இன்னைக்கு 42 கிலோ மீன் பிடிச்சோம். ஆக இந்த 3 மாச வாரத்திலையுமே கிட்டத்தட்ட 21,000 ரூபாய்க்கு மீன் வித்திருக்கோம். மீன் பிடிக்கிறதுக்கு வேற ஆள் கிடையாது. நானும் என் பேர பிள்ளைங்களும் தான் மீன் பிடிப்போம். அதே மாதிரி வலையும் நானே வாங்கிட்டு வந்து தான் தச்சுக்குவேன். ஏன்னா செல்ஃப் ஹெல்ப் இஸ் தி பெஸ்ட் ஹெல்ப். என்னால் முடிஞ்ச எந்த வேலையும் அடுத்தவங்களுக்கு விட மாட்டேன், நானே செய்வேன். என் பேர பிள்ளைங்களையும் அந்த லெவலுக்கு நான் பழக்கப்படுத்தியிருக்கேன். இந்த மாதமே கிட்டத்தட்ட